பெரிய கட்சி தலைமை யார்கிட்ட இருக்குன்னே தெரியாம தொண்டர்கள் கூட அதை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னு தலைமையை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் இன்னும் அவர் விளையாட்டு பிள்ளையா இருக்காருங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவருடைய நடவடிக்கை மதுரை மாநாட்டில் இருந்துச்சு. அவர் ஆட்டு வந்தாரு, அவர் ஆட்டுக்கு துண்டத்துக்கு தோல்ல ஓட்டினாரு, துண்டத்துக்கு கீழே ஓட்டினாரு, பேச்சில் போட்டாங்க, அப்படி கூட முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நடத்தக்கூடிய ஆற்றல் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சராக பவனி வர இருக்கின்ற வெற்றி வர இருக்கின்ற எடப்பாடியார் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு தினசரி ஒரு மாநாடு தொகுதி போடும் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத ஒரு தலைவரை போல இவர் பேசுவது சிறுவலைத்தனமானது. அதிமுக பற்றி பேசுவது சிறுவலைத்தனமானது. அதிமுக 52 ஆண்டுகள் களம் பயின்று 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. இந்த கட்சியை குறைத்து மதிப்பிடுவதற்கு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார். இன்னும் அவருக்கு மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில் தெரியவில்லை.